யுனிவர்சல் ஆலயத்தின் அன்றாட அட்டவணை. ஒவ்வொரு திங்கட்கிழமை மாலை 7 மணிக்கு தேவனோடு உங்கள் பொருளாதார வெற்றிக்காகவும் உங்கள் பொருளாதார தடைகளை வென்று எவ்வாறு வெற்றி பெறுவது என்பதை கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். ஒவ்வொரு செவ்வாய்க்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் ஆரோக்கியத்தை மேம்படுத்த உங்கள் பரிசுத்த குணமாக்குதலை பெற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டம். புதன்கிழமை மாலை 7 மணிக்கு வேதகம பாடம், தேவனோடு ஒரு பலமான உறவை கட்டமைப்பது எப்படி என்பதை கற்றுக்கொள்ளவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை பெறவும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து நாம் அனைவரும் கற்றுக்கொள்ளக்கூடிய கூட்டமாய் இருக்கும். வியாழக்கிழமை மாலை 7 மணிக்கு உங்கள் குடும்பத்தாருக்காகவும் உங்கள் அன்பின் வாழ்க்கை திருமண ஆசீர்வாதத்துக்காகவும் உங்கள் குடும்ப சமாதானம் சந்தோஷத்திற்காகவும் ஒரு சிறப்பு கூட்டம். மேலும் வெள்ளிக்கிழமை மாலை 7 மணிக்கு விடுதலைக்கான கூட்டம், சாபங்களை உடைத்தல் மற்றும் ஆவிக்குரிய ஒடுக்குமுறையிலிருந்து விடுதலை பெற ஒரு சிறந்த கூட்டம். சனிக்கிழமை காலை 9 மணிக்கு தீர்க்க முடியாத வழக்குகள், உங்கள் விசுவாசத்தின் வல்லமையின் மூலமாய் சாத்தியமற்ற வழக்குகளை தீர்வு காண ஒரு மாபெரும் கூட்டம். மேலும் ஞாயிற்றுக்கிழமை காலை 9:30 மணிக்கு தேவனுடைய நாளான அந்த நாளிலே தேவனோடு மாபெரும் அனுபவத்தை ஏற்படுத்தவும் உங்கள் ஆவிக்குரிய வாழ்க்கையில் முன்னேற்றத்தை காணவும் ஒரு மாபெரும் கூட்டமானது இருக்கிறது. இதோ யுனிவர்சல் ஆலயத்தின் அட்டவணை. ஒவ்வொரு நாளும் ஆலயம் திறந்திருக்கிறது. திங்கள் முதல் ஞாயிறு வரை ஒவ்வொரு நாளும் மாலை 7 மணிக்கு சிறப்பு கூட்டங்கள் நடைபெறுகின்றன. மேலும் காலை 8 மணிக்கு, 10 மணிக்கு, மதியம் 3 மணிக்கு கூட்டங்கள் இருக்கின்றன. மேலும் விவரங்களுக்கு ஜப உதவிகளுக்கு எங்களை அழைக்கவும். 9384638738. மக்களுக்கு உதவுவதே எங்களை ஊக்குவிக்கிறது. மேலும் புதிய வாழ்க்கை உங்களுக்காக இங்கே காத்திருக்கிறது. வணக்கம் பிரியமானவர்களே, விசுவாசிக்கிறவங்கள் ஒவ்வொருவரையும் தேவன் ஆசீர்வதிக்கட்டும். மிக நிச்சயமாக புது வாரத்தினுடைய துவக்கம். நீங்க ஒருவேளை இது மாதத்தினுடைய கடைசி நாள் என்று இடத்துல பார்க்கிறவரா இருப்பீங்கன்னா மிக நிச்சயம் எந்த மாற்றத்தையும் நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெற்றுக்கொள்ள முடியாது. ஆனா நீங்க தொடங்குகிற ஒவ்வொரு நாளும் தேவன் உங்களுக்காய் கொடுத்திருக்கிற ஒரு புது துவக்கம் என்பதை இந்த இடத்துல உணர்ந்தவராய் அந்த வழியில் உங்களுடைய வாழ்க்கையை நகர்த்துகிறவராய் இந்த இருப்பீர்கள். ஆனால் மிக நிச்சயமாய் வித்தியாசத்தை ஏற்படுத்துகிற ஒருவராய் இந்த இருப்பீர்கள். குறிப்பாக தேவனை நம்புகிற பலர் இன்னும் தேவனுடைய வழிகளிலே ஆசீர்வாதங்களை எதிர்பார்க்கிற ஒருவராய் இடத்தில் இருக்கிறார்கள். நாம தேவனை விசுவாசிக்கிற ஒருவராய் இடத்தில் இருக்கும்போது அவருடைய வார்த்தையிலே வாக்களிக்கப்பட்ட எல்லா காரியங்களும் நிஜமாக்கப்பட்ட ஒரு நபராய் நம்முடைய வாழ்க்கையானது இந்த இருக்க வேண்டும். எந்த விதி விலக்கும் இந்த இல்லாமல். ஏன்னா நீங்க தேவனுடையவர்னா அப்ப தேவனுடைய வழிகள், தேவனுடைய திட்டம், தேவனுடைய விருப்பம் உங்க வாழ்க்கை மீது நிறைவேற்றப்பட்ட ஒன்றாய் இந்த இருக்கும். குறிப்பாக தேவன் நம் எல்லோருக்குமே யார் அவருடையவர்களோ அவர்களுக்காக வாக்களித்த அவருடைய ராஜ்யம் ரட்சிப்பானது தேவனுடைய ராஜ்யத்திலே நாம் பிரவேசிப்பதற்கான வழியை வகுக்கக்கூடியதா இந்த இருக்கும். அந்த ரட்சிப்பிலே நாம் நுழைவதற்கான முதல் சாவிதான் பரிசுத்த ஆவியானவர். தேவனாண்டவராக இயேசு நம் எல்லோருக்குமாய் கற்றுக் கொடுத்த மிக முக்கியமான ஒரு வழி. தேவனுடைய ஆவியிலே நாம் நம்மை நிரப்பிக் கொள்ளும்படியாக அவர் வழிநிறுத்தலை கொடுத்தார். நீங்க சமாதானத்தை எதிர்பார்க்கிறீங்க, சந்தோஷத்தை எதிர்பார்க்கிறீங்க, உங்களுடைய சூழ்நிலைகளை ஜெயிக்கக்கூடிய பலனானதை எதிர்பார்க்கிறீங்க, உங்களுடைய வாழ்க்கையினுடைய சவால்கள் கடினங்களை இந்த மாற்றும்படியாக தேவனுடைய வழிநடத்தலை ஒவ்வொரு முறையும் தேடுகிறவரா இந்த இருக்கீங்களோ, தேவன் சொன்னார், நான் இங்கிருந்து செல்வேன், என்னுடைய தேற்றவாளனை உங்களுக்காய் தருவேன், அவர் சகல சத்தியங்களிலும் உங்களை வழி நடத்துவார். இயேசுவானவர் நமக்கு வெளியே இருந்து உதவி செய்தது போல இயேசு வாக்களித்து அவருடைய ஆவியானவர் நமக்குள்ளாக இருந்து நம்மை வழி நடத்துகிறவராய் இருப்பார். எனவேதான் நம்முடைய ஆலயத்தில் ஒவ்வொரு முறையும் விசுவாசத்தினுடைய நிகழ்விலே நாம் நம் விசுவாசத்தை பயிற்சி செய்கிறோம். தானியேல் உபவாசத்தின் மூலமாக நீங்கள் இந்த உபவாசத்தினுடைய பெயரை முதல் முறையாய் கேள்விப்படுகிற ஒருவராய் இருந்தால் நீங்க கற்றுக்கொள்வதற்காக தானியேல் உபவாசம் என்பது என்ன? 21 நாள் நாம் இந்த உலக ரீதியான வழிகளிலிருந்து நம்மை பிரித்து கொள்ளக்கூடிய இந்த உபவாசம் எதற்காக, நாம இந்த 21 நாள் என்ன செய்ய போகிறோம் என்பதை புரிந்து கொள்ளக்கூடிய விதத்திலே இந்த வீடியோவின் விளக்கத்தை பாருங்கள் இப்பொழுதே. வணக்கம் பிரியமானவர்களே, இந்த வீடியோ தொகுப்பினுடைய நோக்கம்
நாம் துவங்க இருக்கிற தானியேலின் உபவாசம் முன்னோக்கி செல்ல போகிறது. உலகம் எல்லா யூனிவர்சல் ஆலயத்திலும் 21 நாட்கள் நம்மை சுத்திகரித்துக் கொள்ளும்படியா. எனவேதான் ஒரு சிறு விளக்கத்தை நான் கொடுக்க விரும்புகிறேன். நீங்கள் இந்த உபவாசத்திலே எங்களோடு ஒன்றிணையும்படியா. முதலாம், தானியேலின் உபவாசம் என்பது என்ன? தானியேல் இந்த புத்தகத்தில் மிக தெளிவாய் சொல்லப்படுகிறது. 10ஆம் அதிகாரத்திலே தானியேல் தேவனுக்கு முன்பாய் தன்னை சிறுமைப்படுத்துகிறதற்கும் அறிவை அடைகிறதற்கும் உபவாசம் துவங்கினார். அதே போல்தான் நாம் நம்மை தேவனுக்கு முன்பாக தாழ்த்தி அவருடைய ஆவியினுடைய அபிஷேகத்தை, பரிசுத்த ஆவியை பெற்றுக் கொள்ளும்படியா இந்த 21 நாள் உபவாசத்திலே ஒன்றிணைய போகும். மிக சரியாக 3 வாரம் இந்த உபவாசத்திலே எப்படிப்பட்ட மக்கள் கலந்து கொள்ளலாம்? யாருக்கா இந்த உபவாசம்? பரிசுத்த ஆவி இருக்கிறவர்கள் தன்னை புதுப்பித்துக் கொள்ளும்படியாக, பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். மீண்டும் சொல்லுங்கள், யாருக்காக இந்த உபவாசம்? 2 விதமான மக்கள் இதிலே பங்கேற்கலாம். பரிசுத்த ஆவி இல்லாதவர்கள் பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளும்படி, பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை பெற்றவர்கள் தங்களை புதுப்பித்துக் கொள்ளும்படியா இந்த 21 நாள் உபவாசத்திலே அவர்கள் ஒன்றிணையலாம். சரி, தானியேலின் உபவாச சமயத்திலே செய்யக்கூடாதவைகள் என்ன? முதலாவது, தானியேல் உபவாச சமயத்தில் நீங்கள் உலக சம்பந்தமான செய்திகளை தவிர்த்து கொள்ள வேண்டும். சினிமா பாடல்கள், சினிமாக்கள், விளையாட்டுக்கள், பொழுதுபோக்கான பல காரியங்கள், நண்பர்களோடு நீங்கள் சாட் செய்வது, அதிகமான நேரங்கள் அவர்களோடு தேவையற்ற பேச்சுவார்த்தைகளிலே நீங்கள் செலவிடுவது, எந்த நேரமும் தேவையில்லாத வதந்திகள், தேவையில்லாத காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்துவது, இப்படியான உலக சம்பந்தமான செய்திகள், உலக சம்பந்தமான பேச்சுவார்த்தைகள், உலக சம்பந்தமான நட்புறவுகளை நீங்கள் தவிர்த்து கொள்வது, உலக ரீதியான எல்லா காரியங்களும், மேலும் உங்களை அசுத்தப்படுத்தக்கூடிய சமூக வலைத்தளங்களிலே ஆபாசமான காரியங்களிலே உங்களை ஈடுபடுத்தக்கூடிய, உணர்ச்சிகளை தூண்டக்கூடிய இவ்வுலகத்தின் எல்லா காரியங்களை நீங்கள் தவிர்த்து கொள்ள வேண்டியது. சுருக்கமாய் உங்கள் இருதயத்தை சுத்தமாய் வைத்துக் கொள்ளும்படி இந்த உலகத்தின் எல்லா காரியங்களை நாம் 21 நாள் தவிர்த்து கொள்ள போகிறோம். இதை நாம் தவிர்த்து கொள்ள இந்த 21 நாள் நாம் என்ன செய்யலாம்? அதை நீங்கள் கண்டிப்பாய் கருத்தில் கொள்ள வேண்டும். அதிகமாய் தேவனுடைய வார்த்தையை வாசியுங்கள். தேவனோடு அதிகமாய் ஜெபத்தில நேரம் செலவிடுங்கள். இந்த 21 நாளும் எவ்வளவு அதிகமாய் முடியுமோ ஆலய கூட்டங்களிலே வந்து கலந்து கொள்ளுங்கள். மேலும் நம்முடைய சமூக வலைத்தளங்கள், UCKGP சமூக வலைத்தளங்கள், நீங்கள் பிஷப் மசேடோ அவருடைய யூடியூப் சேனலிலே வீடியோ பார்க்கலாம். அவருடைய பிளாகிலே நீங்கள் தமிழிலே உள்ள டெலகிராம் சேனலில் இணைந்து செய்திகளை கேட்கலாம். ஆங்கிலத்திலும் செய்திகளை கேட்கலாம். நம்முடைய ஆவிக்குரிய சமூக வலைத்தளங்களிலே அதிகமாய் நேரத்தை செலவிடலாம். மேலும் ஆலய கூட்டங்களில் எங்களோடு இணையலாம். இதன் மூலமாய் நாம் நம்முடைய சரீரத்தை, நம்முடைய ஆத்மாவை உலகத்தின் அசுத்தத்திலிருந்து பிரித்து தேவனுடைய ஆவிக்காய் நம்மை தயார்படுத்திக் கொள்கிறோம் 21 நாள் சுத்திகரிப்பிற்காக. எனவே முன்னோக்கி செல்லலாம். இது கண்டிப்பாய் பலத்தோடு செய்யக்கூடிய ஒரு விஷயம். இது எளிமையானதா? நிச்சயமா இல்லை. ஆனால் நாம் இதில் முழு பலத்தோடு செல்லும் போது கண்டிப்பாய் இது மிக மிக அத்தியாவசியமான ஒன்று என்பதை நாம் நிச்சயமாய் புரிந்து கொள்ள முடியும். இந்த 21 நாளில் நீங்கள் அநேகர் இதை சரியாக செய்ய போகிற எல்லோருமே பரிசுத்த ஆவியினுடைய அபிஷேகத்தை கண்டிப்பாய் பெற்றுக்கொள்ள முடியும். தேவன் அனைவரை பலப்படுத்துவாராய். ஆசீர்வாதமான தானியேலின் உபவாசமாய் இருக்கட்டும். நல்லது மக்களின், பரிசுத்த ஆவியானது எல்லோருக்குமாய் வாக்களிக்கப்பட்டிருக்கிறார். ஆனா ஏன் எல்லோருமே அவரை இந்த பெற்றுக்கொள்வது கிடையாது? மிக நிச்சயம் அவருடைய பெயர் தெளிவுபடுத்துகிறது ஏன் எல்லோரும் அவரை பெற்றுக்கொள்வதில்லை என்று. என அவர் பரிசுத்தமான ஆவியானவர். நீங்க ஒரு பாவத்துக்குரிய வாழ்க்கையை வாழ்கிறவராய் அல்லது தேவனுக்கு விரோதமான வாழ்க்கையை வாழ்கிற ஒருவராய் இந்த இருந்தால், இன்னொரு வார்த்தையிலே அழுக்கானவராய், அந்த சுத்தம் இல்லாத ஒரு நபராய், இருதயத்தின் பாவங்களை சுமக்கிற ஒருவராய் நீங்கள் இருந்தால், பரிசுத்தமான ஆவியானவர் உங்களுக்குள்ளாக நுழைவது சாத்தியமா? என அவர் பரிசுத்தமானவராய் இருக்கிறார். அசுத்தமான ஒரு இடத்திலே அவர் ஒருபோதும் நுழைவது கிடையாது. அப்ப அவர் நமக்குள்ளாக நுழைய வேண்டுமே ஆனால், யார் நீங்க அவரை பெற்றுக்கொள்ள விருப்பமுடையவரா இருக்கீங்களோ, நம்முடைய வீடு சுத்தமானதாய் இருப்பதை தேவன் எதிர்பார்க்கிறார். இதுதான் பல மக்களுக்கு நடந்தது. நீங்க யார் பரிசுத்தாவியானவரை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ, உங்களுக்கு நடக்கக்கூடிய வழி, நான் தேவனுடைய ஆவியை பெற்றுக்கொள்ள வாய்ப்பானது இருக்கா என பல மக்கள் உங்களுடைய கடந்த கால வாழ்க்கையை குறித்து இந்த யோசிக்கிறவராய் உங்களுக்கு முன் என்ன இருக்கிறது என்பதை மறந்து விடுகிறீர்கள். நீங்க உங்க பாவ வாழ்க்கை நிறுத்தும் பொழுதும்
உங்களுடைய தவறான பழக்கங்களை கைவிடும்பொழுது, உங்களுடைய அழுக்கான வழிகளை புறக்கணித்து தேவனோடு யார் நீங்க புது வாழ்க்கையை தொடங்குகிறீர்களோ கற்றுக்கொள்ளுங்கள். தேவன் உங்க கடந்த காலத்தை நீக்குகிறார். அவர் உங்களுக்கு புது வாழ்க்கையை வாக்களித்தபடியாய் உங்கள் வாழ்க்கையின் மீது அதை நிஜமாக்குகிறார். ஆம், தேவன் அந்த கடந்த காலத்தை நீங்க செய்த பாவங்களாய், தவறுகளாய், அழுக்காய் நீங்க யாரா இருந்தீங்க, தேவனுக்கு அது முக்கியம் இல்லை. நீங்க எப்படியான ஒருவரா இருந்தீங்க, தேவனுக்கு அது முக்கியம் இல்லை. தேவன் புது துவக்கத்தை தருகிறார். இதுதான் சரியாக மகதலேனா மரியாளுக்கு இந்த இடத்துல இயேசு காண்பித்ததுன்னு கூட சொல்லலாம். விபச்சாரத்திலே பிடிக்கப்பட்ட பெண்மணியாய் எல்லோருமே இந்த இடத்துல கல்லெறிந்து கொல்ல விரும்பினாங்க. ஆனா இயேசு செய்தது என்ன? இயேசு அவளுடைய பாவத்தை மன்னித்தது மட்டுமல்ல, இயேசுவானவருடைய உயிர்த்தெழுதலை முதலாவது பார்த்த நபர் அவர்தான். சரியா இல்லைங்களோ? இயேசு எப்படியான சலுகையை கொடுத்தாரு பாருங்க. ஏன்னா நீங்க மெய்யான மனம் திரும்புதலை ஏற்றுக்கொள்ளும் பொழுது தேவனுக்கும் கடந்த காலம் அவசியமானதில்லை. அதை நீக்குகிறார், புது வழியை தருகிறார். நீங்க இந்த சாட்சியில பார்க்கிறது போல, நீங்க இப்ப இந்த சாட்சி இந்த இடத்துல பார்க்கும்போது கவனிங்க, இந்த நபருடைய கடந்த காலம் என்னவாக இருந்தது? தேவனோடு தன்னுடைய வழியை இணைத்ததனாலே இன்று இந்த புது வாழ்க்கை எப்படியான ஒன்றாய் இருக்கிறது. சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. ஒரு இழந்து போன வழக்கு. நான் என்ன தவறான விஷயத்துல பழக்கப்படுத்தினேன். திருட்டு, கொள்ளை, ஏதாவது ஒரு நிறுவனத்துல திருடுவது, பல வழக்குகள் என் மேல இருந்தது. ஜனங்களை கட்டி போடுவது. 2020 சரியா ஒரு மிகப்பெரிய ஒரு கொள்ளை அடிக்க நாங்கள் திட்டம் தீட்டினோம். நாங்கள் கொள்ளை அடிக்க காரை விட்டு இறங்கி ஒரு வீட்டுக்குள்ள உள்ள நுழையும் போது அந்த பக்கமா போன ஒரு போலீஸ் வாகனம் எங்களை பார்த்துட்டாங்க. போலீஸ் வந்தாங்க, எங்களை கைது பண்ணாங்க. நான் எப்போ உள்ள சிறைச்சாலையில தள்ளப்பட்டனோ, நான் எப்படி என்னை வெளியே பலனான ஒரு ஆளா பார்த்தனோ, சிறைச்சாலைக்குள்ள அப்படிப்பட்ட ஒருவனா நான் என்னை பார்க்கல. என்னுடைய எண்ணத்துல இருந்தது எல்லாம் மன உளைச்சல், மன கவலை, மன அழுத்தம் மட்டும்தான் இருந்தது எனக்குள்ள. நான் நினைச்சேன் எனக்கு வாய்ப்பு கிடைக்காது, என்னால மாற்றிக்கொள்ள முடியாது, என்னால திருத்திக் கொள்ள முடியாது. சரியாக ஒரு நாள் சிறைச்சாலையில ஒரு மோசமான ஒரு படுக்கையின் கீழே பைபிள் தூக்கி எறியப்பட்டதா இருந்தது. அந்த வேதாமத்தை கையில எடுத்து நான் தீர்மானம் எடுத்தேன், இந்த வேத வாக்கியத்தில் இருக்கக்கூடிய வார்த்தைகளை நான் தியானிக்க போறதா. நான் இதை தொடர்ந்து படிக்க ஆரம்பிக்கும் போது எனக்கு நல்ல தீர்மானத்தை எடுக்க இது உதவி செய்தது. நான் சத்தியத்தை தெரிந்து கொள்ள ஆரம்பித்தேன். நான் சத்தியத்தை தெரிந்து கொண்டும் போது நான் தீர்மானம் எடுத்த இந்த வார்த்தையின்படி வாழ இந்த தேவனை குறித்து நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன். ஒரு நாள் நான் எதிர்ச்சியா கடந்து போன நேரத்துல எனக்கு எதிர்க்க டிவியில பிஷப் மசேதோ பேசிட்டு இருந்தார். ஹலோ அருமை நண்பர்களே, தேவன் உங்கள் எல்லோரையும் ஆசீர்வதிப்பாராக. பரிசுத்த ஆவியானவர் உங்கள் ஒவ்வொருத்தருடைய புரிந்து கொள்ளுதலையும் திறப்பாராக. நான் பிஷப் மசேதோ பேசிட்டு இருக்க வார்த்தையை பார்க்கும் போது நான் யோசிச்சதுதான், இந்த மனுஷன் உண்மையாகவே தேவனுடைய மனுஷன். அவர் பேசின ஒரு வார்த்தைக்கும் நான் கவனம் கொடுக்க ஆரம்பிச்சேன். இப்பொழுது தேவன் அவருடைய வேலையானதை செய்வார். அவர் இருக்கிறாரே, ஆனால் அதன் பிற்பாடு அவர் இந்த சூழ்நிலையிலிருந்து என்னை வெளியே கொண்டு வருவார். அதன் பிற்பாடு தேவன் வருவார். அந்த பேசின வார்த்தை, கேட்ட வார்த்தை என்னுடைய விசுவாசத்திற்கு மிகப்பெரிய ஒரு ஊக்கம் கொடுத்தது. நான் தீர்மானித்தேன், எல்லாவற்றையும் நான் செய்த தவற எல்லாவற்றையும் நிறுத்த. என்னுடைய எல்லா போத பழக்கங்களை விட நான் தீர்மானம் எடுத்தேன். ஒரு நாள் இரவு நான் தீர்மானம் எடுத்தேன், ஒரு ஜெபத்தை, நேர்மையான ஜெபத்தை செய்ய. ஒரு நேர்மை தன்மையின் சக்தி. நான் தேவன்கிட்ட சொன்னேன், தேவனே, இனிமேலும் நான் எனக்காக வாழ மாட்டேன், நான் உனக்காக வாழ்றேன். நான் என்னை முழுமையாக அர்ப்பணிக்கிறேன். என்னுடைய வாழ்க்கையில எனக்கு பிரயோஜனமானது எதுவுமே இல்லை, ஆனா என்னுடைய வாழ்க்கை உமக்கு ஒரு பிரயோஜனமான காரியமாக இருக்குன்னா அதை எடுத்துக்கொள்ளும். நீங்க என்னோட இல்லைனா என்னால எதுவும் செய்ய முடியாது. அந்த நேரத்துல ஒரு சிலர் என்னை பார்த்துட்டு இருந்தாங்க, வேறு சிலர் உறங்கிட்டு இருந்தாங்க, வேறு சிலர் கவனத்தை கொடுக்கல. எனக்கு நினைவிற்கு அந்த நேரம் என்னுடைய கண்களிலிருந்து கண்ணீர் வடைந்து கொண்டே இருந்தது. ஒரு சிறு பிள்ளையை போல அழத் தொடங்கினேன். என்னுடைய வாயை திறந்து நான் சொன்ன, பரிசுத்த தேவனே, பரிசுத்த தேவனே என்று என்னுடைய ஜெபத்தை செய்தேன். வேறு எந்த வார்த்தையும் நான் சொல்லல. அந்த நேரத்துல எனக்குள்ள ஒரு பெலன் பிறந்தது. அந்த பெலன் உள்ள வார்த்தை என்ன தெரியுமா? இப்பொழுது உன்னால இந்த உலகத்தையே ஜெயிக்க முடியும் அப்படின்ற ஒரு உறுதி. நான் தேவனுக்காக மிகவும் நன்றி செலுத்துறேன். ஏன்னா நான் ஒரு தொலைக்கப்பட்ட ஒரு ஆளு.
எனக்கு வாய்ப்பே இல்லை. நான் உயிரோட வாழ்ந்திருந்தாலும் ஒரு செத்து போன ஒரு சடலமா தான் இருந்தேன். உண்மையில சொல்ல போனா இதுதான் என்னுடைய நிலை. நான் எல்லாத்துக்கும் தேவனுக்கு நன்றி செலுத்துறேன். தேவன் எனக்கு என்ன செய்தாரோ, என்ன செஞ்சுட்டு இருக்காரோ, என்ன செய்ய போறாரோ எல்லாத்துக்கும் அவருக்கு நன்றி. அவருக்கு மட்டுமே இந்த நன்றி. என்னை பார்க்குறவங்க கிட்ட, என்னை விசாரிக்கிறவங்க கிட்ட நான் வழக்கமா பேசும்போது அவங்க கிட்ட சொல்லுவேன், இந்த உலகத்துல சந்தோஷமா இருக்கக்கூடிய நபர் ஒருவேளை இருக்கலாம், ஆனா என்னை விட சந்தோஷமா இருக்கக்கூடிய ஒரு நபர் இந்த உலகத்துல யாருமே இல்லை. பொருளாதார ரீதியான ஆசீர்வாதங்களுக்காக சொல்லல, இல்ல, பரிசுத்தாவினுடைய உறுதி, அவருடைய பிரசனம் எனக்குள்ள இருப்பதனால் நான் இதை அறிக்கை எடுக்கிறேன். தேவனுடைய பிரசனம் எங்கே வாசம் செய்யப்படுகிறதோ அங்கே ஜீவன் உண்டாக்கப்படும். நேர்மை தன்மை உள்ள ஒரு ஆத்துமாவை தேவன் எப்பொழுதும் ஒதுக்குவது இல்லை. நான் சொன்னது சரியா? என இயேசு உங்களுடைய கடந்த கால வாழ்க்கை நேரத்தில் பார்ப்பதில்லை. இந்த வாலிபருடைய வாழ்க்கை தேவன் என்ன செய்தார்? கடந்த கால வாழ்க்கை தவறான சகவாசத்திலே, பாவத்திலே நிறைந்த ஒரு வாழ்க்கையாய் இருந்தாலும் தேவன் இவருக்குள்ளாக அந்த முழு மனமாற்றத்தை இந்த இடத்துல பார்த்தபோது கடந்த காலத்தை நீக்கினார். நீங்க யார் பரிசுத்தாவியை பெற்றுக்கொள்ள இந்த இடத்துல விரும்புறீங்க, அந்த விருப்பம் 100% தேவனுக்கு உங்கள் வாழ்க்கையை அர்ப்பணிப்பதா இந்த இடத்துல இருந்தால் தேவன் அதை ஏற்றுக்கொள்கிறார். என இயேசு நமக்கு 100% குறைவாய் எதையும் இந்த இடத்துல கொடுக்கல. சிலுவையில் இயேசு நமக்காக பலியாய் மாறின பொழுது அவர் தன் எல்லாவற்றையும் இந்த இடத்துல கொடுத்தார். நான் சொல்றது சரியா? நான் சொல்வது மட்டுமல்ல, தேவனுடைய வார்த்தை பல விசுவாசத்துல இருக்கிற மக்கள் அதனுடைய ஆதாரத்தை இடத்துல உணர்ந்தவராய் இருக்கிறார்கள். முழுமைக்கு முழுமை. நீங்க யார் உங்க பாவத்துல இருக்கீங்களோ, தவறுல இருக்கீங்களோ, நிறுத்துங்க மக்களே. இந்த பாவம் உங்களை பாதாளத்திற்கு கொண்டு செல்லும். ஆனா மனம் திரும்புதல், தேவன் கொடுக்கிற வாய்ப்பை நீங்க யார் ஏற்றுக்கொள்ள தயாரா இருக்கீங்களோ அவர் உங்களுக்கு நித்திய ராஜ்யத்தை வைத்திருக்கிறார். தேவனோடு உங்களுடைய நித்திய கால வாழ்க்கையினுடைய பயணத்தை தொடங்கும்படியாக தேவனோடு உங்களுடைய வழிகளை புதுப்பியுங்க, பலப்படுத்துதல். அவருடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கையில் என்றென்றைக்கு இந்த இடத்துல மகிமைப்படக்கூடிய சாட்சியா இடத்துல இருக்கு. பாஸ்டர், இது நிஜமாவே சாத்தியமா? நான் காண்பித்த ஒரு சாட்சியை நீங்க இந்த நம்பலையா? இன்னொரு சாட்சியை கூட நான் இந்த உங்களோட பகிர்ந்து கொள்ள விரும்புறேன். இது எவ்வளவு நிஜம் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள. என நீங்க யாராக இருக்கீங்க, தேவன் அதை பார்ப்பதில்லை. யாராக இருக்க தீர்மானிக்கிறீர்கள். இந்த நேரம் உங்களுடைய பாவங்களை நிறுத்த நீங்க தயாரா இருந்தா நீங்க யாரா வேணாலும் இருக்கலாம். கவனிங்க, மிக நிச்சயம் நீங்க எப்படியான ஒரு பாவத்தை செய்தவராய் இருக்கலாம். அந்த பாவம் மோசமானதாய் கூட இருக்கலாம். அதற்கான விலை செலுத்த வேண்டியதா இருக்கா இந்த பூமியில? நீங்க விலை செலுத்துவீங்க. ஆனா தேவன் உங்களை மன்னிப்பார். உங்களுடைய மரணத்துக்கு பிற்பாடு அவருடைய ராஜ்யத்திலே நீங்கள் சிறந்த இடத்தை பெற்றுக்கொள்ளும்படியாக. இதுக்கான இன்னொரு ஆதாரத்தின் சாட்சியை பாருங்கள் இப்பொழுதே. எல்லாருக்கும் வணக்கம். என் பேரு ரோஜேஷ். நான் சரியா இந்த யூனிவர்ஸ் ஆலயத்துக்கு வரதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில ரொம்பவும் அழிக்கப்பட்ட ஒரு நிலைமையை தான் இருந்துச்சு. சொல்லப்போனா நான் 10வது வந்து ஃபெயிலான ஒரு நபரா இருந்தேன். இதனால என்னுடைய ஃபேமிலியில என் அப்பா, என்னுடைய அம்மா இருக்கட்டும், இவங்க வந்து என்ன வந்து ஒரு மரியாதை கொடுக்காத ஒரு நபரா இருந்தாங்க. என்னை ரொம்ப கஷ்டப்படுத்தக்கூடியவங்க. ஒரு பிரச்சனையில என் அம்மா என்கிட்ட இந்த வார்த்தையை கூட சொல்லியிருந்தாங்க, "நீ உயிரோடு இருக்கிறது இறந்தாலே நல்லா இருக்கான்னு" சொல்லிட்டு. ஏன்னா நான் 10வது ஃபெயிலான ஒரு காரணத்தினால எனக்கு வந்து நண்பர்களுடைய சகவாசமானது இல்லை. அதனால வந்து யாருக்குன்னா ஃபெயிலான பசங்க, என்னோட பெரிய பசங்க, அவங்க கூட போய் நான் சுத்த ஆரம்பிச்சிருந்தேன். அவங்க கிட்ட இருந்து ஒரு தவறான பழக்கம் கத்துருந்தேன். குடிக்க ஆரம்பிச்சேன், சிகரெட் குடிச்சேன், நான் வந்து பாக்கு போட்டேன், என் கஞ்சா கூட அடிச்சிருக்கேன், ஆபாச படம் நான் பார்க்கக்கூடிய நபர். இது எல்லாமே நான் 16 வயசுல செய்ய ஆரம்பிச்சேன். இதனால என் வீட்டுக்குள்ள என்ன வந்து ஒரு மரியாதை இல்லாத ஒரு நபரா இருந்தேன். என் குடும்பத்தின் மத்தியில எல்லா நேரமும் நான் வந்து புறக்கணிக்கப்பட்டேன். நான் என்ன பண்ணேன், இன்னும் அதிகம் இந்த தவறை நான் செய்ய ஆரம்பிச்சேன். பசங்க கூட போறது, பைக்ல சுத்துறது, நைட்ல போற ஒரு பசங்கள போட்டு அடிக்கிறது. ஒரு சிலர் டைம்ல வேலை முடிச்சுட்டு ஒரு சிலர் ஃபேமிலியில இருக்கிறவங்க வருவாங்க. அவங்கள கூட என்ன பண்ணுவோம்னா, நான் நிறுத்தி வழிமறிச்சு, சும்மா விளையாட்டுக்காக அவங்கள வந்து அடிச்சு, அந்த இடத்துலருந்து ஓட விடுவோம். அந்த மாரி ஒரு தவறு கூட நான் செஞ்சிருக்கேன் நானு. இந்த மாரி என்னுடைய வாழ்க்கையானது ரொம்பவும் ஒரு மோசமான ஒரு நிலைமைய தான் பொறந்துச்சு. இது எல்லாமே நான் செஞ்சாலும், எங்களுக்கு வந்து அந்த நேரத்துல ஒரு திருப்தியானது இல்ல. அதனால என்ன பண்ணோம்னா, அதிகமான ஒரு போதை பழக்கங்கள் நான் எடுத்துக்க ஆரம்பிச்சேன். குடிக்க ஆரம்பிச்சிருந்தேன். அந்த குடிக்கு நான் வந்து 16 வயசுன்றதுனால, அந்த டைம்ல என் கையில வந்து காசு ஆனது இல்ல. காசு இல்லாத ஒரு காரணத்தினால நான் என்ன பண்ணுவேன்னா, எங்க அப்பா பாக்கெட்ல வந்து போய் காசு எடுப்பேன் அவருக்கு தெரியாம. எங்க அம்மா தெரியாம பீரோ சாவி ஒரு சாவி நான் வச்சிருந்தேன். அவங்க வீட்ல இல்லாத டைம்ல நான் அங்கருந்து காசு எடுப்பேன். நான் போய் பசங்க கூட சேர்ந்து திருப்பி இதுல வந்து சரக்கானது வாங்கலாம், குடிக்கலாம் அப்படின்ற மாரி இருந்தேன். இப்படிதான் என் வாழ்க்கையானது ரொம்ப அழிக்கப்பட்ட ஒரு நிலைமையில இருந்துச்சு. எனக்கு வந்து வீட விட சொல்லப்போனா, என்னுடைய ஃப்ரெண்ட்ஸுங்க தான் எனக்கு ஜாஸ்தி. ஃப்ரெண்ட்ஸுங்க தான் ஒரு முக்கியமான ஒரு சூழ்நிலையில நான் இருந்தேன். ஒரு நாள் வந்து இந்த மாரி ஃப்ரெண்ட்ஸுங்க கூட சேர்ந்து நாங்க வந்து அப்போ ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுவோம். அந்த மாரியான ஒரு சூழ்நிலையானது பண்ணும்போது தான்
யூனிவர்சல் ஆலயத்திலிருந்து ஒரு தேவனுடைய மனுஷன் அந்த இடத்துல வந்திருந்தாரு. வந்து எங்களை வந்து ஒரு அழைப்பிதழ் நடந்து கொடுத்திருந்தாரு. உங்களுக்கு திறமையானது இருந்தால் நீங்க என்ன பண்ணலாம்? வாலிப கூட்டமானது இருக்கு. இல்ல வாலிப கூட்டத்தை நீங்க வாங்க, வந்து உங்களுடைய திறமையை காண்பிங்கன்னு சொல்லிட்டு, நான் அந்த நேரம் தான் நாங்க வந்தோம். அந்த இடத்துல நாங்க வரும்போது தான், நாங்க ஒரு டான்ஸ் மூலியமா ஒரு ஜிம்னாஸ்டிக் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாலிப கூட்டத்துல நான் வந்தேன். வந்த முதல் கூட்டத்திலயுமே ரொம்ப ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வானது இருந்துச்சு. ஏன்னா வெளியில இருக்கக்கூடிய நண்பர்களுடைய பார்க்கிலும், வெளியில இருக்கக்கூடிய இடத்த விட நான் இந்த இடத்துல பார்க்கும்போது ஒரு வித்தியாசத்தை ஏற்படுது. அந்த இடத்துல வந்து நாங்க டான்ஸ் ஆடியிருந்தோம். அந்த இடத்துல ஒரு என்ஜாய்மெண்ட் நாங்க பண்ணியிருந்தோம். ஆனா, அந்த கூட்டம் முடிவுல ஒரு ஜெபமானது எனக்கு செஞ்சிருந்தாங்க. அந்த ஜெபம் செஞ்சு முடிச்ச உடனே, நான் என்ன ஆச்சுன்னு தெரியல. நான் ஒரு மயக்கம் அடிச்சு கீழ விழுந்தேன் நானு. எனக்குள்ள உடம்புக்குள்ள ஏதோ ஒரு வித்தியாசமான ஒரு உணர்வு இருந்துச்சு. எனக்குள்ள ஏதோ விட்டு வெளிய போன மாரி நான் உணர்ந்தேன் நானு. அந்த நேரத்துல நான் இப்ப ஒரு தேவனுடைய மனுஷனிடத்த கேட்டிருந்தேன். எனக்கு என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டிருந்தேன். அப்ப அவர் சொல்லியிருந்தாரு, "இந்நாள் வரையிலும் நீ ஒரு அசுத்த ஆவியினால ஒரு பாதிக்கப்பட்ட ஒரு நபரா இருந்த. இந்த ஜெபத்திலிருந்து நீ வெளிப்படுத்தப்பட்ட" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. பிற்பாடு நான் என்ன பண்ண ஆரம்பிச்சேன்னா, என்னோட வெளியில இருக்கக்கூடிய நண்பர்களுடைய சகவாசத்தோட இந்த ஆலயத்திற்குள்ள வரும்போது, நான் அநேக ஃப்ரெண்ட்ஸுங்க எனக்கு கிடைச்சிருந்தாங்க. நான் என்ன பண்ணேன்னா, இந்த ஃப்ரெண்ட்ஸுங்கிட்ட பேச ஆரம்பிச்சேன். இவங்க ஆலயத்துக்கு ஒரு ஒரு முறையும் என்ன வரும்படியான எனக்கு அழைப்பிதழானது குடுத்திருந்தாங்க. நான் தொடர்ந்து ஆலயத்துக்கு நான் வர ஆரம்பிச்சிருந்தேன். வரும்போது ஒவ்வொரு கூட்டத்திலயும் ஒவ்வொரு வித்தியாசமானத நான் கத்துக்கிட்டேன். ஒரு ஒரு செய்திய நான் பெற்றுக்கொண்டேன். இந்த பிரச்சனையானது எனக்கு சீக்கிரமா முடியல. நான் ஆலயத்திற்குள்ளாக வந்தாலும், புதன்கிழமையானது வந்திருந்தேன், வெள்ளிக்கிழமையானது வந்திருந்தேன். என்னுடைய விடுதலைக்கான கூட்டத்தில கலந்து ஞாயிற்றுக்கிழமை கலந்தேன். ஆனா என்னுடைய பழைய ஃப்ரெண்ட்ஸ் என்ன இன்னும் விடல. நான் சர்ச்சுக்கு போறத சொல்லி என்ன கிண்டல் பண்ண ஆரம்பிச்சிருந்தாங்க. ஒரு சில நேரத்துல எனக்கு ஃபோன் பண்ணி என்ன அவமானப்படுத்துனாங்க. "என்ன சர்ச்சுக்கு போய் என்ன பாஸ்டர் ஆவ போறியா?" அப்படின்ற மாரி ஒரு வார்த்தையானது கூட கேட்டிருந்தாங்க. நான் சர்ச்சுக்கு வந்திருந்தாலும், சர்ச்சை முடிச்சுட்டு வாலிப கூட்டம் முடிச்சு நான் வெளிய போகும்போது, சிகரெட் புடிச்சுட்டு நான் போவேன் நானு. என்னோட சர்ச்ல இருக்கக்கூடிய பசங்க என் கூட வருவாங்க. அவங்க சொல்லுவாங்க, "இது மாரி செய்யாத, இது தவறு" அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இருந்தாலும் நான் இந்த சிகரெட்டானத புடிச்சுட்டு நான் போவேன் நானு. சர்ச்சுக்குள்ள பார்க்கும்போது ஒரு நல்ல பையனா நான் காமிச்சுப்பேன். ஆனா சர்ச்ச விட்டு நான் வெளிய போகும்போது, அதே போதை பழக்கம், அதே பழைய வாழ்க்கையில இருக்குது, அதே அப்பா, அம்மாக்கு கீழ்ப்படியாது, இந்த மாரி தான் இருந்தேன் நானு. ஆனா, ஒரு போதகர் முன்னாடியும், ஒரு தேவனுடைய மனுஷன் முன்னாடி போய் முன்ன ஒரு பரிசுத்தமான ஒரு நபரா நான் காமிச்சுக்கிட்டேன் நானு. அந்த அசுத்த ஆவி எனக்குள்ளாக இருந்து எது வெளிய போச்சோ, அது எனக்குள்ளாக இருந்து முழுமையா போகல. அப்போ வந்து நான் புதன்கிழமை கூட்டத்துல நான் வந்தேன். புதன்கிழமை கூட்டத்துல மெய்யான விடுதலை எப்படி நம்ம பெறணும்னு சொல்லிட்டு நம்மளுக்கு கத்துக் குடுத்திருந்தாங்க. மெய்யான விடுதலையான நம்ம எப்போ பெறுவோம்னா, நமக்குள்ளாக இருக்க பரிசுத்த ஆவி பெறும்போது மட்டும் தான் மெய்யான விடுதலை பெறும்னு சொல்லியிருந்தாங்க. அப்ப எனக்கு பரிசுத்த ஆவி நிச்சயமா எனக்கு என்னன்னே தெரியல எனக்கு அப்போ. பரிசுத்த ஆவினா என்னன்னு கூட நான் கேட்டிருந்தேன். அப்போ ஒரு தேவனுடைய மனுஷன் எனக்கு உணர்த்திருந்தாரு. இயேசுவுடைய ஆவி தான் பரிசுத்த ஆவி. அப்ப நான் கேட்டிருந்தேன், இந்த பரிசுத்த ஆவி நான் பெறணும்னா நான் என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்கும்போது, எனக்குள்ளாக என்னென்ன தவறு இருக்கோ அந்த பட்டியல சொல்ல சொன்னாரு. எல்லாம் தவறு நான் கூச்சப்படல. நானு எல்லா விஷயத்தையும் சொன்னேன். அவர் சொல்லியிருந்தாரு, "இது தேவனுக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். நீ இந்த விஷயத்த நீ செஞ்சனா, எப்படி பரிசுத்த ஆவிய பெற முடியும்?" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. ஒவ்வொரு முறையும் நான் ஒரு ஒரு தவறானது செய்யும்போது, அவர் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை நான் யோசிச்சேன் நான். நான் இந்த விஷயத்த செஞ்சேன்னா, அந்த தவற நான் ஏற்படுத்துறேன்னா, நான் தேவனுக்கு பிரியம் இல்லாத ஒரு விஷயத்த செய்றேன். நான் இத செய்யக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஆனா இருந்தாலும் எனக்குள்ள அந்த பெறலானது இல்ல. நான் வந்து தேவனுக்கு பிடிச்ச விஷயத்த செய்றதுக்கு. அப்ப நான் புரிஞ்சுக்கிட்டேன். நான் முதலாவது விடுதலை பெறணும்னு சொல்லிட்டு. வெள்ளிக்கிழமை கூட்டத்துல வாங்க, நான் வந்து விடுதலையானது பெற்றுக்கொண்டோம். முழுமையான மனம் திரும்புதல் நான் ஏற்படுத்தினேன். ஆண்டவரே நான் இனியும் நான் இந்த தவற நான் செய்ய மாட்டேன். நான் என் வாழ்க்கையில வந்து நான் முழுமையா நான் மாறணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் கேட்டிருந்தேன். அந்த நேரம் நான் புதன்கிழமை கூட்டத்துல வரும்போது நான் புரிஞ்சுக்கிட்டேன். இந்த கூட்டம் எனக்கான கூட்டம்னு சொல்லிட்டு. இப்ப என்ன நான் பண்ணேன்னா, நான் தவறான செயல் எந்த இடத்துல நான் செய்றேன். என்னோட தவறான நண்பர்களுடைய சகவாசம். முதல்ல நான் நண்பர்களுடைய சகவாசத்த துண்டிச்சேன். பிற்பாடு ஆலயத்துல இருக்கக்கூடியவர்கள், தேவனுடைய நெருக்கமா இருக்கக்கூடிய ஒரு பசங்கள என்னுடைய ஃப்ரெண்ட்ஷிப்பா நான் ஃப்ரெண்ட்ஸுங்களா நான் ஏத்துட்டேன். அவங்க என்ன பண்ணாங்கன்னா, என்னை இன்னும் தேவனுக்கு நெருக்கமா கொண்டு போனாங்க. பிற்பாடு நான் பரிசுத்த ஆவியினால நிரப்பப்பட்டேன். பரிசுத்த ஆவியினால நான் நிரப்பப்படக்கூடிய இந்த நேரமானது நான் புரிஞ்சுக்கிட்டேன். எல்லா விஷயத்தையும் நான் சிறந்ததா மாத்தணும். எல்லா விஷயத்தையும் நான் ஒழுங்கா மாத்தணும். எந்த இடத்துல நான் அவமானப்படுத்தணும், எந்த இடத்துல நான் வந்து பிரச்சனையானது இருக்கணும், எந்த வீட்ல எனக்கு அவமானமா இருக்கோ, எல்லாத்தையும் நான் மாத்தணும். தேவன் எனக்கு உணர்த்தியிருந்தாரு. நான் தேவனுடைய ஆவி எனக்குள்ளாக இருக்குன்னா, நான் எல்லா இடத்துலயும் ஒரு சாட்சியான நபரா இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு. திருப்பி 10th எழுத்துல பாஸ் பண்ணேன். எனக்கு ஒரு நல்ல ஒரு வேலையானது கிடைச்சிருந்தது. ஐடிஐ முடிச்சேன். எனக்கு வந்து ஒரு கார் கம்பெனியில வந்து சர்வீஸ் அட்வைசர் போஸ்டிங் ஆனது கிடைச்சிருந்தது. நான் சரியா சொல்லப்போனா ஆலயத்துக்கு வரும்போது, என்னுடைய சம்பாத்தியமானது ஏறக்குறைய வந்து ரூ. 2,500 ஒரு மாதம் இவ்வளோ தான் என்னுடைய சம்பாத்தியமானது இருந்தது. இந்த ரூ. 2,500 சம்பாத்தியத்தில தான் என்னுடைய வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து என்ன பண்ணணும், என் பணத்த குடுத்தேன். என் வீட்லருந்து எனக்கு ஒரு தொகையா ரூ. 250 அந்த நேரமானது குடுப்பாங்க. அந்த ரூ. 250 நான் தேவனுக்கான காணிக்கைன்னு நான் குடுக்க ஆரம்பிச்சேன். அப்போ நான் தசம பாகத்த பத்தி கத்துக்கொண்டேன். தசம பாகம்னா என்னன்னு எனக்கு தெரியாம இருந்துச்சு. காணிக்கை மட்டும் தேவனுக்கு உண்மையானது இல்ல.
தசன பாகம் மிக முக்கியமானது நான் அப்போ புரிஞ்சுக்கிட்டேன். அப்போ ரூ. 2,500 சம்பளத்துல இருந்து நான் தசன பாகம் பிரிச்சு வைக்க ஆரம்பிச்சேன். பிற்பாடு எனக்கு வேற ஒரு கம்பெனியில எனக்கு வேலை கிடைச்சிச்சு. அந்த கம்பெனியில வந்து எனக்கு ஒரு ரூ. 5,000 சம்பளம். அடுத்த ஒரு கம்பெனியில ஒரு ரூ. 8,000 சம்பளம். அதுக்கு அடுத்து ஒரு கம்பெனியில ரூ. 10,000 சம்பளம். ஏறக்குறைய என்னுடைய சம்பாத்தியம் கடைசியா ரூ. 15,000 10th ஃபெயில் ஆன ஒரு நபர். ரூ. 15,000 சம்பளம். ஏறக்குறைய வந்து ஒரு 10 வருஷத்துக்கு ஒரு 12 வருஷத்துக்கு முன்னாடி அப்படின்னும்போது மிகப்பெரிய ஒரு சம்பளம் அந்த டைம்ல எனக்கு. இருப்பினும் ரூ. 2,500 இருந்து தேவன் உன்னை ரூ. 15,000 சம்பளத்தை உயர்த்தியிருக்காரு. உன்னுடைய தசனம் பாகத்தை நீ தேவனுக்கு உண்மைத்தன்மையான நபரா இருந்தா இன்னும் அதிகமா ஆசீர்வதிக்கப்பட முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. நான் அந்த வார்த்தையை ஏத்துக்கொண்டேன். எனக்குள்ள அந்த வார்த்தையை பெற்றுக்கொண்டேன். நான் என்ன பண்ணேன்னா, நான் திங்கட்கிழமை கூட்டத்துல நான் கலந்துக்கிட்டேன். நான் திங்கட்கிழமை கூட்டத்துல நான் கலந்த பிற்பாடு, நான் பண வாழ்க்கையில எப்படி முன்னேறணும்ன்ற ஒரு செய்தியை நான் பெற்றுக்கொண்டேன். ஒரு 1 1/2 மாசம் நான் உண்மையான நபரா இருந்த தேவனுக்கு நான் நிரூபிச்சேன். 1 1/2 மாசம் கழிச்சு என்னுடைய மாமா என்னிடத்துல வந்தாரு. அவர் சொல்லியிருந்தாரு, "நான் ஒரு மீன் வியாபாரமானம் செய்றேன். என்னால இந்த வியாபாரமானம் செய்ய எனக்கு பலன் இல்ல. எனக்கு வயசாயிடுச்சு. நீ இந்த கடைய இருந்து போடுறியா?" அப்படின்னு சொல்லியிருந்தாரு. நான் சொன்னேன், "நான் போடுறேன்" அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா, இது தேவனிடத்துல நான் ஜெபிச்சிருந்தேன். "தேவன் எனக்கான ஒரு வழியை காண்பீங்க. எனக்கான ஒரு கதவு திறங்க" அப்படின்னு சொல்லி தேவன் எனக்கான ஒரு வாய்ப்பு கொடுக்குறாருன்னு நான் நம்பி அந்த இடத்துல போனேன். இன்னைக்கு மீன் வியாபாரத்துல நான் செய்ய ஆரம்பிச்சேன். ஏறக்குறைய ஒரு 6 மாத காலமா நான் வந்து அந்த மீன் வியாபாரத்த தொடர்ந்து செஞ்சேன். என்னுடைய சம்பளம் 1,00,000 மாறுச்சு. சரியா தேவனுடைய மனுஷன் எனக்கு எந்த ஒரு வார்த்தை சொன்னாரோ, அதே பிரகாரம் இந்த சம்பளம் ரூ. 1,00,000 மாறி இருந்துச்சு. நான் அந்த ரூ. 1,00,000 தேவனுக்கு உண்மையான நபரா இருந்தேன். இன்னைக்கு என்னுடைய பண வாழ்க்கையில தேவன் வித்தியாசத்தை ஏற்படுத்தியிருக்காரு. ஒரு மாதம் ஏறக்குறைய ரூ. 2,50,000 நான் சம்பாதிக்கக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். எனக்கு கீழ 3 பேர் கிட்ட வேலையான செய்றாங்க. முன்னாடி ரூ. 2,500 சம்பளத்தோட நான் இந்த ஆலயத்துக்கு நான் வந்தேன். ஆனா இன்னைக்கு தேவன் எனக்கு ரூ. 2,50,000 சம்பளமானது மக்கள் நான் பெற்றுக்கொள்ளும்படியாக தேவன் என்னுடைய ஆசீர்வதிச்சிருக்காரு. என்னுடைய பண வாழ்க்கை முழுமையா வித்தியாசமானது மாறி இருக்கு. இது மட்டும் இல்லாம, நான் முன்னாடி மத்தவங்க கீழ கை கட்டி வேலை செஞ்சுட்டு இருந்தேன். ஆனா இன்னைக்கு மத்தவங்களுக்கு நான் சம்பளம் கொடுக்கக்கூடிய அளவுக்கு தேவன் என்னுடைய வாழ்க்கைய மாத்திருக்காரு. இது மட்டும் கிடையாது. என்னுடைய திருமண வாழ்க்கை ரொம்பவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கிறது. நான் ஆலயத்துக்கு வரும்போது தனிமையான நபரா இருந்தேன். நான் வந்து வாலிப பருவத்துல அந்த ஆலயத்திற்கு வந்திருந்தேன். ஆனா இந்த இடத்துல வரும்போது, தேவன் எனக்கான ஒரு ஏற்றத்தொகையை குடுத்திருக்காரு. அவங்களும் ஒரு தேவனுடைய மனுஷியா இருக்காங்க. ஆலயத்துல இருக்கக்கூடியவங்களா இருக்காங்க. பரிசுத்த ஆவிய பெற்றுக்கொண்ட ஒரு நபரா இருக்காங்க. இன்னைக்கு எனக்கு 3 பசங்க இருக்காங்க. என்னுடைய திருமண வாழ்க்கை மிகவும் ஆசீர்வதிக்கப்பட்ட ஒரு நபரா இருக்கிறது. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய திருமண வாழ்க்கையோட என்னுடைய ஆரோக்கியம் நிச்சயமா தேவனுடைய பரிசுத்த ஆவியினால எனக்கான பலனை குடுத்திருக்காரு. எல்லாவற்றுக்கும் மேலாக என்னுடைய பெரிய ஆசீர்வாதம் தேவன் எனக்கு கொடுத்த பரிசுத்த ஆவியானது. இந்த பரிசுத்த ஆவி எனக்குள்ளாக இரும்போது, நான் முழுமையான ஒரு உறுதியை நான் உணர்றேன். தேவன் எனக்குள்ள இருக்கிறார். என்னுடைய வாழ்க்கை முன் இருந்ததற்கும் இப்போதும் தேவன் முழுமையான ஒரு மாற்றத்தை கொடுத்திருக்கிறாரு. இந்த ஆலயத்துல நான் வராத இருந்திருந்தா நிச்சயமா ஒரு தவறான ஒரு பழக்கத்துல ஈடுபடக்கூடிய ஒரு நபரா இருப்பேன். ஒரு குடிச்சிட்டு இருப்பேன். ஏன் ஒண்ணு நான் ஜெயில்ல இருந்திருப்பேன். இல்ல நான் செத்து கூட நான் போயிருப்பேன். ஏன்னா இப்படிப்பட்ட ஒரு நபரா நான் வெளிய வாழ்ந்திருந்தேன். ஆனா எப்போ நான் இந்த ஆலயத்த நான் தேர்ந்தெடுத்தேனோ, நான் தீர்மானித்தேன். தேவன் என்னுடைய வாழ்க்கைய மாத்த விரும்புறார். இந்த வாழ்க்கை வந்து தேவன் என்ன முழுமையா மாத்துறதுக்கான ஒரு ஆக்கமானது. இன்னைக்கு நான் தேவனுடைய ஊழியத்தை ஒரு செய்யக்கூடிய ஒரு நபரா இருக்கேன். ஆலயத்துல துணையாளரா இருக்கேன். என்ன மாரி யார் கஷ்டப்பட்டாங்களோ, அவங்க எல்லாருக்கும் ஒரு உதவி செய்யக்கூடிய இடத்துல தேவன் இந்த நேரம் என்ன மாத்திருக்காரு. தேவன் என்ன மாத்துனது மட்டும் அல்லாம, மத்தவங்களுக்கு நான் ஊழியம் செய்யக்கூடிய அளவுக்கு எனக்கான பலன குடுத்திருக்காரு. எனக்கு பலன் குடுத்த இந்த தேவனுக்கு நான் மிகவும் நன்றி செலுத்துறேன். எனவேதான் மக்களே, உங்க வாழ்க்கையினுடைய முழு மாற்றத்திற்கான வழி உண்டு. வெறும் இந்த உலகத்தின் சரீரபூர்வமான பிரச்சனைகளுக்கு மட்டும் தீர்வை தேட வேண்டியதில்லை. உங்க வாழ்க்கையில நீங்க எந்த பதில்களை பெற்றுக்கொள்ள விரும்புறீங்களோ அந்த பதில் தேவனோடு கூட நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். எனவே ஸ்கிரீன்ல பார்க்கிற இந்த உதவி எண்களில் எங்களை தொடர்பு கொள்ளுங்கள். நீங்கள் இலவச ஆலோசனைகளை ஜெபங்களை பெற்றுக் கொள்வீர்கள். குறிப்பாய் இந்த 21 நாள் தானியல் உபவாசத்தினுடைய விளக்கத்தையும் இன்னும் தெளிவாய் தெரிந்து கொள்ள விரும்பினால் தொலைபேசி மூலமாகவோ இன்னும் சிறப்பாய் ஆலயத்திற்கு நேரடியாக வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களுடைய வாழ்க்கையை மாற்ற வல்லமையானவராய் இருக்கிறார். அதை செய்ய விருப்பமுள்ளவராக இருக்கிறார். இப்ப நீங்க அனுமதி கொடுக்க தயாரா இருக்கீங்களா? தேவன் உங்களோடு இருக்கட்டும். உங்க வாழ்க்கையை வழி நடத்தட்டும். நீங்க என்றென்றைக்கும் அவரோடு உங்களுடைய விசுவாசத்தினுடைய செயல்களை எடுத்து வைக்கும்படியாக மிக நிச்சயமாய் நாளை மீண்டும் இன்னொரு சாட்சியோடு இன்னொரு விசுவாசத்தினுடைய வழிநடத்தலோடு இணைந்தவராய் இந்த இடத்தில் இருப்போம். தேவனுடைய நாமம் உங்களுடைய வாழ்க்கை மீது மகிமைப்படுத்தும்படியான சாட்சிகளை நீங்கள் பெற்றுக்கொள்ளும்படியாக ஆலயத்திற்கு வரவேற்கப்படுகிறீர்கள். தேவன் உங்களோடு மறக்காதீர்கள். நாளை புது மாதத்தினுடைய முதல் தேதியில் நாம் இந்த தலை போகிறோம். உங்க எல்லோருக்குமே விசேஷமாய் நான் ஜெபிக்க போகிறேன். தேவன் உங்களுடைய மாதத்தை ஆசீர்வதிக்க எங்களோடு இணைந்திருங்கள்.